அவகோடா. இதுல பாத்தீங்கன்னா காலையில பெண் பூ பூக்கும், சாயங்காலம் அது ஆண் பூவா மலரும். அப்ப அந்த ஒரே மரத்துல எல்லாமே பெண்ணாதான் மலருது. அதே மாதிரி சாயங்காலம் ஆயிட்டா எல்லாமே ஆணா மலர்ந்துருது. அப்ப இதுல பாலினேஷனுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருது. அப்ப தேனீக்கள் வச்சிட்டோம்னா அந்த ஆண் பூல உள்ள மகரந்தத்தை எடுத்துட்டு வர்ற அந்த தேனி அந்த பெண் பூல போய் உட்கார்றப்ப இந்த பாலினேஷன் ரொம்ப நல்லா நடக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா பாலினேஷனுக்கு அவகோடாவுக்கு 80% பாத்தீங்கன்னா தேனீக்கள் தான் செய்யறாங்க. அதே மாதிரி ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா ஆண் மரம் தனியா இருக்கு, பெண் மரம் தனியா இருக்கு. இப்ப மிளகு எடுத்துக்கிட்டோம்னா ஆணும் பெண்ணும் ஒரே இதுல இருக்கு, ஒரே பூவுல இருக்கு. அதனால அது தன் மகரந்த சேர்க்கையா அது மாறிடுது. ஆனா ஜாதிக்காயில ரெண்டும் தனித்தனி மரமாவே இருக்கு. 10 மரத்துக்கோ 20 மரத்துக்கோ ஒரு ஆண் மரம் கண்டிப்பா வேணும். அந்த ஆண் மரத்துல உள்ள அந்த மகரந்த தூள் காத்துல பறந்து இந்த பெண் பூவுல படணும். அப்ப தேனீக்கள் வச்சிட்டோம்னா தேனீக்களுடைய வேலையே காலையில 5:30 மணில இருந்து சாயங்காலம் 6:45 மணி வரை மலருக்கு போய் இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுதான் தேனீக்களுடைய வேலை. அதனால நம்மளுக்கு ஒரு மரத்துல ஒரு 2000 ஜாதிக்காய் காய் கிடைக்குதுன்னா தேனீக்களால 1000 காய் கூடுதலா கிடைக்குது.